வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. இதை நீங்க ஒரு ரெக்கமெண்ட் எடுத்துக்க வேண்டாம். பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது நம்மளோட யூடியூப் சேனலுங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய மெயின் கோர் கான்செப்ட் என்னவோ அதை பேஸ் பண்ணி அத்தனை வீடியோவும் பப்ளிஷ் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒவ்வொன்றா பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி மாதிரி கொடுத்துருக்குன்னு சொன்னீங்கன்னா, இங்கே ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் கைடுன்னு ஒன்று கொடுத்துருக்கேன். பிகினர்ஸ் கைடுன்னு கொடுத்துருக்கேங்க. இது கீழே இருக்குது. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு 12 வீடியோ இருக்குது. ஒவ்வொரு வீடியோவை பாருங்கள். இதில் நான் கொடுத்துருக்கிற கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். ஒவ்வொரு வீடியோவை பார்த்தீங்கன்னாவே நிறைய ஐடியா கிடைக்கும். ஏன்னா இந்த கான்செப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான கான்செப்டாக தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் நம்ம ஒரு கட்டத்தில் மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேடிங்குள்ளே வந்தோடனே இதையெல்லாம் கடந்து வந்திருப்போம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, ட்ரெண்ட் லைனு, ட்ரெண்டுங்கிறதெல்லாம் கடந்திருப்போம். இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும், பெருசா ஒர்க் ஆகாது அப்படின்னு எண்ணத்துல கடந்து வந்திருப்போம். அதனால பார்த்தீங்கன்னா, அப்படி கிடையாதுங்க. இந்த அடிப்படையான விஷயம் தான் இங்க மிகப்பெரிய வேலை செய்யுது. அதை பார்த்துக்குங்க. இதை வச்சு தான் இண்டிகேட்டர் எல்லா கால்குலேஷனும் இங்க ரன் ஆயிட்டு இருக்கும். அப்ப அதனால ஃபர்ஸ்ட்டு இதை பாருங்க. எப்படி குடுத்துருக்கான்னு பாருங்க. இதுல என்ன சாரம் இருக்கு? எப்படி இதுல குடுத்துருக்க? அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸா இருந்தா தவறாமல் பார்க்க வேண்டியவைன்னு இருக்கு. அதை பார்த்துக்குங்க. இப்போ மறுபடியும் இன்னைக்கு பார்க்குறது நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் மறுபடியும் ஒரு அனலைஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் லிங்க் இருக்குது. போய் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலகிராமில் ஜாயின் ஆகிக்கும். டெய்லி மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் காலையிலேருந்து கொடுப்பேன். அதை உங்களுக்கு ட்ரேடிங்க்கு யூஸ் ஆகும் பாருங்கள். வாங்க நம்ம சேனலை பார்ப்போம். இப்போ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, இது எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகுதா? இந்தியன் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுதா, ரிலையன்ஸ்க்கு ஒர்க் ஆகுதா, யூஎஸ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுதா, கரன்சிக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். ஒரே வகையான மெத்தேடு தான். சரிங்களா? இது எளிமையாக புரிஞ்சுக்குங்க. இதில் ஒன்றும் பெருசாக சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப எளிமையாக புரிஞ்சுட்டிங்கன்னா போதும். இது எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகுதுன்னா ஒர்க் ஆகும். இப்போ பாருங்க, நான் பிட்காயின் எடுத்திருக்கேன். பிட்காயினில் ஒர்க் ஆகிருக்கானா, ஒரு பிட்காயின்லேயும் ஒர்க் ஆகிருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் டைம் ஃப்ரேம் கூட மாற்றிப்போம். இங்கே பாருங்க, ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சப்போர்ட் டிஸ்டன்ஸ் எல்லா பக்கம் ப்ராப்பராக ஒர்க் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இதோ இங்கேருந்து எடுத்துட்டிங்கன்னா அதே இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. இது கனெக்டிங், இப்படி கனெக்டிங் பண்ணி பழகிக்குங்க. ஆ இது பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் எடுத்தால் திரும்பி போயிருக்கு. மேலே ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸும் அதே தான் பண்ணியிருக்குது பாருங்க. இந்த இடத்துக்கு வந்தால் மார்க்கெட்டு ரிவேர்ஸ் ஆகிருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலையும் இதுதான் நடந்திருக்குது. எல்லா மார்க்கெட்லையும் இதுதாங்க நடக்குது. மாற்றி மாற்றி நீங்கள் எந்த ஸ்டாக் எதை வேணாலும் எடுத்து போட்டு பாருங்கள். யூஎஸ் மார்க்கெட்டை பாருங்கள், எந்த மார்க்கெட் வேணாலும் பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்து இங்கே அதே மாதிரி தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு பாருங்கள். இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து அவ்வளோதான், அதே இடத்துல தான் பிக் ஆகிருக்குது. கீழே வந்தால் சப்போர்ட்டு, மேலே போனால் ரெசிஸ்டன்ஸ். இதை தாண்டி என்ன நடந்திருக்குது மார்க்கெட்டில்? ஒன்றும் கிடையாது. இதுதான் நடந்திருக்குது மாற்றி மாற்றி. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சாவே ட்ரேட் ஈஸியாக பண்ண முடியும். அப்படியே சின்ன டைம் ஃப்ரேமுக்கு போய் இன்ட்ராடே கூட யூஸ் பண்ணிக்கலாம் அழகா. இப்போ பாருங்க, இது 4 ஹவர்ஸில் இருக்கிறேன். இது 1 ஹவருக்கு மாற்றுறேன். 1 ஹவருக்கு மாற்றும் போது இங்கேயே பாருங்க எவ்வளோ சப்போர்ட் எடுத்திருக்குன்னு. தெரியுதுங்களா? இது இவ்வளவுதான், சிம்பிள். இதை எளிமைப்படுத்தி பழகிக்குங்க. இதை தாண்டி ஒன்றும் இல்லை மார்க்கெட்லேயும் தெரிஞ்சுக்குங்க. இதை கரெக்டாக முழுமையாக புரிஞ்சுட்டாவே நம்மளுக்கு ஈஸியாக ட்ரேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க ட்ரேடில். இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எளிமையாக புரிஞ்சுக்குங்க. அவ்வளோதான், மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. பாருங்க எத்தனை கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்போர்ட் வந்தால் மேலே போகுது. இது பிட்காயின். வேற என்ன பார்க்கலாம்? நிஃப்டி பார்த்தோம்னாலும் அதுதான் நடந்திருக்கு. நிஃப்டி எல்லாம் ஆல்ரெடி நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு எளிமையாக புரியும். இது பாருங்க, ஆல்ரெடி எல்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இதே தான் நடந்திருக்குது. மாற்றி 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 இதே தான் நடந்திருக்குது. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, இந்த சப்போர்ட்டுக்கு வந்தால் மேலே போகுது, இந்த சப்போர்ட்டுக்கு வந்தால் அது ரெசிஸ்டன்ஸாக கிரியேட் ஆகி கீழே வருது. இதெல்லாம் பார்த்தோம். நிஃப்டியில் பல டைம் நான் போட்டே தான் இருக்கு. ரெகுலராக மாற்றி மாற்றி போட்டுருக்கோம். இப்போ இது ஃபாலோ பண்ணுங்க. இது ஃபாலோ பண்ணீங்கன்னாவே நீங்கள் எந்த மார்க்கெட்டில் வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் இந்த ஸ்டாக் அப்படின்னு நினச்சிட்டாலாம் பேசாதீங்க. இது ஒரு சார்ட். பாருங்க எவ்வளோ கனெக்டிவிட்டி இருக்குன்னு பாருங்க, எந்த அளவுக்கு இது எடுத்துருக்குன்னு பாருங்க. எவ்வளோதான், இது ஒன்றா பார்த்துட்டா போதும், நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும். இந்த பழக்கம் தான் நம்மளுக்கு வேணும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஸ்டாக்கு அல்லது யூஎஸ் மார்க்கெட்டை பார்ப்போம்ல. யூஎஸ் மார்க்கெட் US 30 இந்த மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குது? இதுக்கு ஏதாச்சும் லெவல் இருக்குதா? கீழே பாரு எங்கே வந்துட்டு போயிருக்கான்னு பாருங்க. சேம் லெவல் பிக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. இங்கே பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இவ்வளவுதாங்க மார்க்கெட்டில் நடக்குது. மேலே பாருங்க ரெசிஸ்டன்ஸ் எங்கே எடுத்திருக்கான்னு பாருங்க. இவ்வளவுதாங்க. எளிமையாக தான் இருக்குது. நம்ம இதை புரிஞ்சுட்டா சரி, இதை தாண்டி ஒன்றும் மார்க்கெட்டில் இல்லை அப்படின்னு தெரியணும். இப்போ இந்த இடத்துக்கு வந்தால் சப்போர்ட் எடுப்பான், இந்த இடத்துக்கு வந்தால் ரெசிஸ்டன்ஸ் போனால் திரும்பி வருவான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணால் போதுமானது. எத்தனை இடத்துல இது நடந்திருக்குது பாருங்க. கண்டினியூட்டியாக நடந்துகிட்டே தான் இருக்குது. மாற்றி 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 நடந்துட்டு இருக்கு. இது வந்து US 30, அதாவது யூஎஸ் மார்க்கெட்டு. இப்போ நம்ம நிஃப்டியும் பார்த்தோம், பிட்காயினையும் பார்த்தோம். குரூட் ஆயிலெலாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். குரூட் ஆயில், நேச்சுரல் கேஸை பாருங்க. அது என்ன நடந்திருக்குது? அதுவும் அதே தான் நடந்துட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா? இதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாருங்க. இந்த இடத்துல எத்தனை டைம் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஒரு டைம் மேலே போனது கீழே வந்து இது இந்த பேட்டர்ன் இதை பிரேக் ஆகுதுன்னா எல்லா டைம் இதுக்குள்ளேயே நடந்துட்டு இருக்குமா அப்படின்னா இல்லை, இடம் மாறும். ஒரு ரேஞ்ச் விட்டு அடுத்த ரேஞ்சுக்கு போகும். இதெல்லாம் தெரியணும். அப்போ ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் போயாச்சுன்னா அடுத்த ரேஞ்சுக்கு மாறிடும் அப்படின்னு தெரியணும் நம்மளுக்கு. இது மாற்றி மாற்றி இதே தான் நடந்துட்டு இருக்குதுங்க. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சா நம்ம எந்த மார்க்கெட்டில் வேணாலும் பண்ணலாம். இது வந்து நேச்சுரல் கேஸ். இதுலேயும் இதுதான் நடந்திருக்குது. குருடாயில் நிறைய குருடாயில் பற்றி கேட்குறாங்க. குருடாயிலையும் ஒரு பார்வை பாருங்களேன். வேற என்ன நடந்திருக்கு பாருங்க. இது அதுதான் நடந்திருக்குது. இதில் மறுபடியும் இதோ இங்கே வந்தால் மறுபடியும் ரிவேஸ் ஆகுறான். இப்போ ஏற்கனவே போன ஒரு ஏரியாவுக்கு வந்தாச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் திரும்பி போகிறாங்கிறது தெரியும் நம்மளுக்கு. இது வரைக்கும் மேலே போயாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் அங்கே எடுத்திருக்கான். நம்மளுக்கு தகுந்த மாதிரி கட்டமைச்சுக்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, கட்டமைச்சு பழகிக்குங்க. இந்த பழக்கம் மதியில் மார்க்கெட்டை தாண்டி ஒன்றும் இல்லைங்க. இப்படியே மாற்றி மாற்றி இதில் எதை சுற்றிட்டு இருக்க போகிறான் புரிஞ்சுக்குங்க. பாருங்க, முன்னாடி இருந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் எங்கேயும் எடுத்திருக்கு. இது இந்த ரெசிஸ்டன்ஸு பாருங்க, அதே லெவல் தான் இங்கே கனெக்ஷன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். எங்கே போனாலும் மறுபடியும் 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 அதே இடத்துக்கு வந்து டச் பண்ணுறதுக்கு வந்து தான் தீர்றான். அதை கவனிச்சு பார்த்தாவே ஐடியா கிடைக்கும். நிறைய மார்க்கெட்டில் வந்து எல்லா ஸ்டாக்கும் எல்லாமே இந்த மெத்தடில் தான் ரன் ஆயிட்டு இருக்குது. இது பாருங்க, இது ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம். அங்கே வந்தால் மார்க்கெட் திரும்பி வந்துட்டு இருக்கான். அதாவது நம்ம ட்ரெண்ட் லைன் போடுறதுனால திரும்புறதில்ல. அவன் வந்து அந்த ஜோனுக்கு வந்தால் ரிவேஸ் ஆகுறான்னு நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். இந்த ஜோனுக்கு வந்தால் ரிவேஸ் ஆவான் அப்படின்னு தெரிஞ்சா போதும். அதாவது ஒரு 2 கனெக்ட் வச்சு நம்ம எடுத்து விடுறோம். அப்படியே கண்டினியூ பண்ணி விடுறோம். அந்த ஜோனுக்கு வந்தால் திரும்பி வர்றான். அது அக்யூரேட்டாக தொட்டுட்டும் வரலாம், தொடாமையும் வரலாம், கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டும் கூட வரலாம். எவ்வளோதான் கான்செப்ட், எவ்வளோதான். இங்கே பாருங்க, சப்போர்ட் பாருங்க எப்படி எடுத்திருக்கான்னு. இதுதான் நடந்துட்டு இருக்குதுங்க மாற்றி மாற்றி மார்க்கெட்டில். இது நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. இதை புரிஞ்சுட்டாவே போதுமானது நம்மளுக்கு. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டியது குரூட் ஆயிலுங்க. இது ஏதோ நடந்துட்டு இருக்கு. இது வந்து இன்னும் சின்ன 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 டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தோம்னாலும் அதுக்குண்டான ரியாக்ஷன் பண்ணியிருக்கும். எல்லா ஸ்டாக்குமே இங்கே ஒர்க் அவுட் ஆகுங்க. இதை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி பழகிக்கணும். எப்படி ட்ராக் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். கனெக்ஷன் எப்படி பார்த்து எடுக்கணும். கோல்டு எல்லாம் அதுதான். கோல்டு பாருங்க, இப்போ அது என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. அது சேம் அதே தான் நடந்திருக்குது. ஆல்ரெடி நான் போட்டு வச்சது இருக்கும். இதோ மேலே போயிட்டு கீழே வந்திருக்கிறா, மேலே போயிட்டு கீழே வர, கீழே பிரேக் ஆனோன்னா இது பாருங்க ட்ரெண்ட் தான் இப்படி போயிருக்கா. இங்கேருந்து இது இந்த கனெக்ட் வச்சு இழுத்தீங்கன்னா இது இங்கே போயாச்சு. அந்த இடத்துல போய் ரிவேர்ஸு. அதே மாதிரி கீழேயும் உடச்சிட்டு வந்திருக்கா. ட்ரெண்ட் அப்படி தான் உடச்சிட்டு வந்திருக்கா. இதெல்லாம் போட்டு பழகுங்க, அவ்வளோதான். சிம்பிள் தான். நம்ம எளிமையாக கிடைக்கிறதுனால இது வந்து ஒர்க் ஆகாதோன்னு நினச்சிட்டு நம்ம நிறைய டைம் இதை கடந்து போயிட்டோம். அப்படி இல்லைங்க, இதில் தான் எல்லா கான்செப்ட்டுமே இருக்குதுங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு கனெக்ஷன் எடுத்திருக்கான். அதே தான் அப்படி இங்கே வந்து சப்போர்ட். ஃபஸ்ட்டு இங்கே சப்போர்ட் போட்டிருக்கோம். அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும். அடுத்தது எங்கே வந்திருக்கா? அதே சப்போர்ட் வந்து மேலே போயிருக்கா. மேலே போய் எங்கே போயிருக்கா? ரெசிஸ்டன்ஸ் 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 போய் போட்டு கீழே திரும்ப என்ன பண்ணுறான்? எகைன் வந்து இதே சப்போர்ட்டாக மாற்றிருக்கா. ஏற்கனவே இந்த சப்போர்ட் போட்டிருக்கோம். அந்த சப்போர்ட்லேயே வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிறான். புரிஞ்சுங்களா? ரொம்ப எளிமை தான். இது ஒன்றும் பெருசாக கசக்கி புளியிற விஷயம் கிடையாது. எளிமையாக பார்த்து பழகிட்டு போனால் போதுங்க. இவ்வளோதான் நடக்குதுங்க மார்க்கெட்டில். மாற்றி 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 நடந்துட்டு இருக்கு. அப்போ இதே வந்து நம்ம இன்ட்ராடே கட்டமைக்கிறத வந்து இன்னும் சின்ன டைம் ஃப்ரேமில் போய் அதில் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் இன்ட்ராடேவில் நம்ம எடுக்க முடியும். இப்போ இதுக்கு வந்துட்டீங்க. ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போனால் ரிஜெக்ட் ஆகுது. 15 மினிட்ஸில் வந்திருக்கேன் நான். இந்த இடத்துக்கு போனால் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதாவது
இது ரெசிஸ்டன்ஸ். அப்போ மேலே வந்தால் மார்க்கெட் எது வரைக்கும் வரும்னா இது வரைக்கும் தான் வரும்னு தெரியணும். அது வரைக்கும் வந்து திரும்பிட்டேன் பாருங்க. திரும்பின வேணும்னு வர்றா அதே சப்போர்ட். அதே சப்போர்ட்டுக்குள்ளே வந்து மறுபடியும் திரும்ப ட்ரை பண்ணுறான். இந்த இடத்துலையும் பை எடுக்கலாம். பை எடுத்தால் அடுத்த ரேஞ்சு மேலே அதே ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை பிக் பண்ணலாம். இங்கே இந்த இடத்துல வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து திரும்புறதுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா இது நேராக கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல திரும்பவும் தெரியாது. அப்போ இந்த இடத்துல அவாய்ட் பண்ணியிருப்போம் நம்ம செல்லுக்கு. அதே சமயம் இந்த இடத்துல நம்ம வந்து பிக் பண்ணியிருக்க முடியும். இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் தான். அப்போ இந்த சப்போர்ட்டில் இங்கே எடுத்துருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது அடுத்த சப்போர்ட் வரைக்கும் வந்திருக்கு. இந்த இடம் வந்து ஒரே ஃபோர்ஸில் கீழே வந்ததுனால இந்த இடத்துல நம்ம எடுத்துருக்க பாசிபிலிட்டி இல்லை. இங்கே வந்து வாய்ப்பு இருக்குது. அகைன் மறுபடியும் இந்த சப்போர்ட்டுக்குள்ளே வந்தால் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாய்ப்பு கொடுத்துட்ருக்கா. இது தெரிஞ்சுக்குங்க. ஒன்றா இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுங்க அத்தனைக்குமே ஒர்க் ஆகுது. இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்லைங்க. வேர்ல்டு மார்க்கெட் எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகுது. சார்ட் ஒன்று தான். நீங்கள் ஒரு ஸ்டாக்காக பார்க்காதீங்க. சார்ட்டாக பாருங்கள். சார்ட்டுக்குள்ளே அத்தனை எந்த ஸ்டாக்கு போட்டாலும் ஒர்க் ஆகும், அவ்வளோதான். இன்புட் எது கொடுக்குறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கும். எதுக்கு போனாலும் அது ஸ்டாக் இந்தியன் ஸ்டாக் போனீங்களாலும் எல்லாமே இப்படி தான் இருக்குங்க. உதாரணத்துக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அடிப்போம். இது என்ன நடந்திருக்குது 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா அதே தான். கீழே பாருங்கள் சப்போர்ட் எத்தனை சப்போர்ட் எடுத்துருக்குன்னு பாருங்கள். கீழே சப்போர்ட் எடுத்துருக்குது. அதே இடத்துலேருந்து மேலே மூவ் ஆயிருக்கான். மேலே போனவன் இங்கே ரெசிஸ்டன்ஸாக பிக் பண்ணியிருக்கான். இங்கே பிக் பண்ணியிருக்கான். சப்போர்ட்டாக பிக் பண்ணியிருக்கான். இங்கே அகைன் ரெசிஸ்டன்ஸில் வந்து நிற்கிறான். இங்கே பாருங்கள் ஒரு ட்ரெண்ட் ஆகி மேலே போயிட்டு இருக்குது மார்க்கெட்டு. போயிட்டு அப்படியே பிரேக் பண்ணி வந்திருக்கான். இங்கே இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு. அப்போ ஒரு இடத்துக்கு ஏற்கனவே வந்துட்டு போச்சுன்னா அந்த இடத்துக்கு மறுபடியும் வந்துட்டுனா திரும்பி போவா, ரிஜெக்ட் ஆவான்னு தெரியும் நம்மளுக்கு. அதுதான் நடந்திருக்கிற மார்க்கெட்டில் மறுபடியும் நடந்துட்டு இருக்கா. இது தாண்டியெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. இது நம்ம நான் நீட்டாக ட்ராக் பண்ணி பழகிட்டோம்னா ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். எளிமையான கான்செப்ட் நம்ம கடந்து வந்துட்டோம். அதுதான் பிரச்சனை. அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணிக்க பார்த்துக்குங்க. நீ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சு பழகுங்க. எளிமையாகி போயிடும் உங்களுக்கு. ரொம்ப எளிமையாக இருக்கும். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். இந்த பதிவு இதுவரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில்